Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃப்ராக்கோட கட்டிங் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சிம்பிள் பேசிக் சம்மர் ஃப்ராக்கோட கட்டிங் வந்து எப்படி போடலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சம்மர் ஃப்ராக் அப்படின்ட்டாலே நமக்கு வந்து காட்டன் கிளாத் தான் வேணும். பியூர் காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது காட்டன் கிளாத்தா இருந்துச்சு அப்படினா தான் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அண்ட் அதே போல அவங்க ஃப்ரீயாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பியூர் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அண்ட் கீழே வந்து நான் வந்து ஈவனாக வந்து நம்மளுக்கு வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே வந்து ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு பாடிஸோட லென்த்து தேவை. ஸோ பாடிஸோட லென்த்துக்கு வந்து நம்ம குழந்தைங்களோட மேலே டாப்புலேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த லென்த்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அளவு மாறும். அதனால் இப்போ நம்ம வந்து பாடிஸோட லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டரோட லென்த்து வந்து மேலே மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட லென்த்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அண்ட் செஸ்ட்டோட அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதோட 4 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஹிப்போட அளவும் அதே தான். உங்களுக்கு செஸ்ட் அளவை விட ஹிப்போட அளவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்டொமக் போர்ஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வயிறு தான் பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த மாதிரி க்ராஸாக வரும். இல்லை ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு வந்து நம்ம விட்டுருக்கோம். இப்போ நெக்கு லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்கள நிற்க வச்சு தான் நம்ம வந்து அளவு எடுப்போம். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்கோட வித்து எவ்வளோ வேணும், அதாவது நம்மளுக்கு எப்படியும் கொஞ்சம் குறுகலாக தான் வேணும். அதனால் நம்ம நெக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 1.5-2 இன்ச்சு அப்படிங்கிறதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1.25 வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா இல்லை ரொம்ப இறங்கி வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு வயசுலேருந்து 2 வயசு அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து நெக்குக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஒரே அளவுலேயே வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடிஸோட மெஷர்மெண்ட்டு நமக்கு மார்க் பண்ண வேண்டியது எல்லாமே அவ்வளோதான். ஸோ இப்போ கீழே ஈவன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. செகண்ட் லைனை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இப்போ மேலே வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு துணி வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து வராது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பீஸை தனியாக எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி டீப்பாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஷேப் கொடுத்து வரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து நல்லா டீப் கொடுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபோல்டடு பீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன் பீஸாக தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து ரவுண்ட் நெக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ஃப்ராக்கை பொறுத்தவரை ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பெட்டிகோட் மாதிரி தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது பீஸ் கொடுத்து அடித்து திருப்புறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடம் வந்து நெக் பீஸை வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த சென்டர் நாச்சஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. அண்ட் அதே போல் ஸ்டிச்சிங் நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு கிளாத்தில் மட்டும்தான் நம்ம வந்து லைன்லாம் ட்ரா பண்ணியிருப்போம். மீதி இருக்கக்கூடிய 3 கிளாத்லேயும் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாத் எடுத்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து அடுத்த மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு அந்த கிளாத்லேயும் வந்து அளவு இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கிளாத்தெல்லாம் கொடுத்து அடித்து திருப்புறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நெக்கை வந்து இந்த இடத்துலையே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மெயின் பீஸ்லேயே வந்து நெக்கையும் கட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம வந்து பாடிஸில் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து பேக் பீஸ். பேக் பீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றா ஜிப்பு வைக்கலாம், அப்படி இல்லைனா ஹூக் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஹூக் மெத்தட் தான் பார்க்க போகிறோம், ஜிப்பு மெத்தட் இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து போகிறதுனால நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம், எந்த மெட்டீரியல்ஸும் இல்லாமல் கிளாத் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பாடிஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதோட பாட்டம் பீஸ் வந்து அதுலேயும் ஒன்றும் வந்து கட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நமக்கு மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும், லென்த்து மட்டும்தான் அதுக்கு தேவைப்படும். மீதிக்கு வந்து இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்ததே கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 1 மீட்டர் அப்புறம் ஒரு 15 ஆர் 20 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 1 மீட்டர் கிளாத்தில் தான் நம்ம வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணியிருக்கோம், அந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் இருந்து கீழே ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1 இன்ச் அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும், ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே பாடிஸோட ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம கிளாத் வந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அதாவது கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 இன்ச்சு போதும். ஸோ 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு வந்து நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா 1 இன்ச் போதும். நம்ம கீழே வந்து எந்த அளவுக்கு பட்டையாக ஃபோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 1 இன்ச் வச்சே நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ ஒரு 1 இன்ச் வந்து கீழே ஃபோல்டிங்க்காகவும் மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து பாடிஸோட அட்டாச் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம டபுளாக போடும்போது நமக்கு, ஏன்னா அகலம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம இதுக்கு வந்து ஃப்ளீட் வைக்கணும். நம்மளுக்கு ஃப்ளீட் வைக்கணுன்னா கொஞ்சம் லென்த்து வந்து டபுளாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை எடுத்து வைங்க. நம்ம இன்னும் ஊக்குக்கு வந்து பட்டி பீஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்கு தேவைப்படும். அண்டு கீழே இங்கே டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய பீஸை தான் கட் பண்ணுறோம், சைடில் இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணல. இப்போ நம்மளுக்கு வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கும் வந்து கட் பண்ணியாச்சு, மேலே பாடிஸும் வந்து கட் பண்ணியாச்சு. டிசைனை பார்த்து நீங்கள் வந்து கிளாத்தை வந்து மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா டிசைன் வந்து ஒரு பீஸ் மேலே எல்லா பூவும் மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு சைடு வந்து எல்லா பூவும் கீழே பார்த்த மாதிரியும் வந்து வச்சிடக்கூடாது. அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து டிசைன் எப்படி இருக்குது, நம்ம வந்து எப்பவும் டிசைன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைனை பார்த்து கிளாத்தை வந்து கட்டிங்க்கு போடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராக் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம், ஒரு சம்மர் ஃப்ராக்கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.